மேஜர் ஆக்சிடென்ட். நான் யோகி பாபண்ணே ஒரு 140 கிலோமீட்டர் ஸ்பீடு வசதியில் தூங்கிட்டேன். பாபண்ணன் தான் முன்னாடி உட்காந்துருக்கு. திடீர்னு எனக்கு லிங்கேஷ் எந்திரா டே வண்டி இடிக்க போறேன் எந்திரா அப்படின்றாரு. என்னப்பா வா சும்மா இருப்பா அப்படின்னு டப்புன்னு முழிச்சு பார்த்தா முன்னாடி ஒரு கம்பி வச்ச லாரி செம்ம ஸ்பீடில் போது. பாபண்ணன் தூங்கி இருக்கு பக்கத்தில் டிரைவர் நிப்பாட்டா டிரைவர் நிப்பாட்டுறாங்க. டக்கு 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 டக்குன்னு பிரேக் அடிச்சு எல்லாரும் போய் அந்த காரில் அடிச்சு முட்டி. சிம்ஸ் ஹலோ டாக்டர் அண்ட் கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் ஓட்ஸ் வழங்கும் அன்புள்ள அப்பா powered by Chennai Samartha Aviation, Nursing, Hotel Management, Manju Groups, Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai. ஆட்டோகிராஃப் ஃபஸ்ட்டு பெரிய ஹிட் எனக்கு. அந்த படத்தை பார்த்துட்டு இந்த பையன் தான் அந்த பையன், இந்த சின்ன பையன் சேரன் சின்ன வயசு நடிக்கிறான் இவன் தான் அவன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா அவனுடைய முகத்தை பார்க்கும்பொழுது நீ நடிகை நான் ஜெயிச்சிரோடா, என்னைக்காவது இன்றைக்கி மக்கள் உன்னை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீ கண்டிப்பாக ஒரு இடத்துல தெரிகிற இடத்துல வந்து நிற்ப, அது போதும்டா நம்ம பரம்பரைக்கு. அவர் தான் ஜெயித்த மாதிரி அவர் பயங்கர ஹாப்பி ஆகிட்டு இருந்தார். லேட்டராக தெரிய ஆரம்பிச்சு அவருக்கு ஒரு லங் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேறு யாரும் பெரியவங்க இல்லையாப்பா அப்படின்னாங்க. இல்லை அங்கிள் பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கள் நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் அப்பாவுக்கு வந்து லங் கேன்சர் வந்திருக்கு. அவர் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு, சரி சரியாக மெடிசன்லாம் சாப்பிட்டா சரியாயிடுமே அப்படின்ற அந்த நினைப்பு இருக்கும் பொழுது, இன்னும் 6 மாதம் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னோன்னையும் நான் ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எல்லாமே எங்கள் அப்பா தான். அடுத்து ஒரு 6 மாதம் தான் உயிரோடு இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆக போகுது, என்னுடைய அடுத்து என்ன, ஒரு நாளைக்கு 700 1000 அந்த மெடிசன் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ நான் கச்சேரி போய் நானும் என் தங்கச்சியும் பாடி சம்பாரித்து அந்த மெடிசன்ஸை வாங்கி காலங்களை கடத்திட்டு வந்தோம். நான் சொல்ல முடியாமல் தவிக்க, நான் இறக்கிறதுக்கு முதல் நாள் முன்னாடி வரைக்கும் ஏதோ மறைக்கிறான் பிள்ளை. அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு நான் ஷேவிங்லாம் பண்ணி விட்டு அவரை அழகுப்படுத்தி அந்த இறுதியான நேரங்களில் அவர் ரொம்ப அழகாக எனக்கே எங்கள் அப்பாவை ரொம்ப பூரிச்சு பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. என்கிட்ட அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும் சொல்கிறாரு, டேய் அம்மாவையும் தங்கச்சி நீ தான் பார்த்துக்கணும், எல்லாமே உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன், இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும். சிம்ஸ் அலோ டாக்டர் மற்றும் கிராண்ட் ராயல் டூர்ஸ் பிரசன்ஸ் பிஹைண்ட் ஓட்ஸ் வழங்கும் அன்புள்ள அப்பா பவர்ட் பை சென்னை சம்ருதா ஏவியேஷன், நர்சிங், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், மஞ்சு குரூப்ஸ், டேனிஷ் அஹ்மத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், தாம்பரம், சென்னை. அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியன் பணிவான வணக்கங்கள். பிஹைண்ட் ஓட்ஸ் வழங்கும் அன்புள்ள அப்பா. அன்பு மட்டும் இல்லை, அத்தனையும் கொடுத்த அப்பா தான். எங்கள் அப்பா வந்து பாரதி சேகர். அவர் வந்து மதுரையில் பஃபூன் சொக்கலிங்கம் அவருடைய மூத்த புதல்வன். நாங்கள் பின்புலம் வந்து மதுரை தான். எங்களுடைய குடும்பம் வந்து நாடக பின்புலத்துலேருந்து, நாடகக்காரங்கன்னு தான் சொல்லுவாங்க, நாடகக்கார குடும்பம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி கலைத்துறையில் புகழ்பெற்ற கலைஞர்கள் திரு மேதகு எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி ஐயா, இவங்க கூட பாய்ஸ் கம்யூனிஸ்டில் ஒன்றா நடிச்சிட்டு இருந்த திரு பஃபூன் சொக்கலிங்கம் ஐயா அவங்களுடைய ஒரே புதல்வர் தான் சேகர். பாரதி சேகர் அப்படின்றது வந்து அவர் பாரதியாராக திரை சம்மந்தப்பட்ட ஒரு நாடகங்களில் பாரதியாராக நடிச்சிட்ருப்பார். ஸோ அவரால் சேகர்ன்றதை பாரதி சேகர்னு தான் சொல்லுவாங்க. இசை கச்சேரிகள் 7 ஸ்டார் ஆர்கெஸ்ட்ரா பாரதி சேகர் வழங்கும் இசைக்குழு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து நடத்திட்டு இருந்தார். ஒரு 25 வருஷம் தொடர்ந்து மதுரையில் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதன் மூலிமா தான் என்னையை வந்து 3வது தலைமுறையாக இந்த சினிமாவுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும். அவருடைய கனவை எங்களுக்குள்ளே பூத்துனார். அப்படி தான் நான் இதை சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய கனவு வந்து முழுமை பெற்றதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அது பல போராட்டங்கள், அப்புறம் தன்னுடைய உடல் பிரச்சனைகள், உடல் நோய் வைப்பட்டு கஷ்டப்பட்டு அவருடைய இலக்கை அடைய முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுச்சு. ஸோ எங்கள் அப்பா கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய அத்தனையும் எங்ககிட்ட விதைச்சிட்டு போயிட்டார் தான், அப்படி தான் சொல்லணும். ஸோ என்ன சொல்லுவார்னா, நீ வெளியில் போனால் நடிகன்னு தெரியணுன்னா ரோட்டில் போகும்போது உன்னை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கை காட்டி ஒரு நடிகர் போகிறாரு அப்படின்னு சொல்லுவார். இப்போ அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்னும் போது முதல்ல மதுரையிலேருந்து நிறைய கலைஞர்கள் இங்கே திரைத்துறையில் வரும்பொழுது அவர் சொல்கிற விஷயம், ஒரு நடிகர்னா பாட்டு தெரிஞ்சிருக்கணும், டான்ஸ் தெரிஞ்சிருக்கணும், நடிக்க தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே கற்றுக்கணும், ஒரு சிலம்பம் கற்றுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா எங்களை கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டார். அப்போது முதல் முறையாக என்னென்னா, அவருக்கு என்னை இசைக்குழுவில் இருந்தனால பாட வைக்கணும்னு ஆசை. அப்போது ஒரு பாடல் வந்து நான் வந்து ரெகுலராகவே பாடுவேன். எங்கள் அப்பா கச்சேரியில் வந்து எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய சந்திரபாபு சாருடைய ரசிகர். அப்போ வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு கல்யாண கச்சேரியெல்லாம் போகும்போது, கல்யாணம் கல்யாணம் வேணும் வாழ்வில் கல்யாணம்
ஏ தாத்து தாத்தை திக 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 தா ததி திதாதா ததி திதாதா தகதா ததி திதாதா திரதத்த தக திக திதத்தா திகதத்தா தரிதத்தா தரத தரத தர தக திக தக திக. உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே, உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே, மாப்பிள்ளையாக ஆனந்தமாக மனமாலை சூடிடும் கல்யாணம் 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 இப்படின்னு ஒரு பாட்டை ஃபஸ்ட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து மேடை நிகழ்ச்சியில் பாட வைப்பார். ஸோ இப்போ முதல் முறையாக பாட ஆரம்பித்து ஸ்டேஜ் ஃபியர் அவர் ரசிப்பாங்க. எப்படின்னா எல்லா தகப்பனுக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஸ்கூல் நிகழ்ச்சியெல்லாம் வந்து ஏற்றி நிப்பாட்டும் போது தன்னுடைய அப்பா வந்து அதை பார்த்து ரசிக்கிற ஒரு பாக்கியத்தை வந்து எனக்கு கூடயே இருந்து, ஏன்னா சின்ன வயசில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கச்சேரியில் வாசிச்சுட்டு இருக்கும்போது மேடையில் கீபோர்டு வாசிப்பாங்க. ஸோ அப்படி வாசிட்டு இருக்கும்போது என்னை மடியில் போட்டு தான் வாசிப்பாங்க. நிறைய நாள் எங்கள் அப்பா கூட கச்சேரிகளில் போயிருக்கேன். கச்சேரிகள் அந்த வாழ்வியல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களோட பயணம் எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய மெமரபிள் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது நான் வந்து இன்றைக்கி பிளாக் பாண்டியா வெளியில் தெரிகிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் எங்கள் அப்பாவினுடைய உண்மையான உழைப்பு தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் இனி உழைக்கிற உழைப்பு என்னுடைய பையனை தான் சாரும். ஸோ அப்போ எங்கள் அப்பாவுடைய கனவு என்னன்னு எனக்கு தெரியறதுக்கு சினிமாவில் வந்து ஒரு 13 வருஷம் ஆச்சு. எங்கள் அப்பாவுடைய இன்சிடென்ட்ஸ் எப்படின்னா, நாங்கள் மதுரையிலேருந்து சென்னைக்கு குடும்பத்தோடு நான், எங்கள் அம்மா மீனாட்சி, என் தங்கச்சி மகாலட்சுமி, நான், எங்கள் அப்பா 4 பேருமே என்ன பண்ணுறோன்னா வெறும் ஒரு 2000 ரூபா பணத்தோட 1995 வருஷம் என் படிப்பை டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு சென்னைக்கு வரோம். ஸோ அப்படி வரும்பொழுது மிகப்பெரிய போராட்டம். சென்னையில் வந்து இறங்கும் பொழுதே அந்த 2000 ரூபா தான் எங்ககிட்ட இருக்கிற கடைசி பணம். அப்படி ஒரு வாழ்க்கை, நிறைய காசுகள் லட்சங்கள் சம்பாதிச்சவங்களுடைய வாழ்க்கை திரும்பி மீண்டும் வந்து இந்த சென்னை மாநகரத்தில் எப்படி ஆரம்பிக்க போகுதுன்ற ஒரு பதட்டத்தோடு. அப்போ நான் சின்ன பையன், எங்கள் அப்பா சொல்லிகிட்டே வருவார், எல்லாத்தையும் எந்த விஷயத்தையும் எதையுமே தாங்கிக்கணும், தாங்குகிற சக்தியை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கான். ஸோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டு எதுனாலும் நான் தான் பார்த்துக்கலாம், கவலைப்படாதடி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லுவார் எங்கள் அம்மா கிட்ட. அதை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போது சொந்த பந்தத்தோட வீட்டுக்கு போகும்பொழுது பொதுவாக ஒரு வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்ன யோசிப்பாங்கன்னா, வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் ஏன் வந்தீங்கன்னு கேட்டாங்க எங்கள் சொந்த பந்தங்கள். அப்போ எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே உடஞ்சாங்க. சரி, இது மட்டுமே வாழ்க்கையில் இங்கேருந்து மாறி இருக்குன்னு சரி திருப்பி போய் அந்த வாழ்க்கையை சென்னை மாநகரில் 95 வருஷத்தில் நாங்கள் தொடங்கினோம். நானும் எங்கள் அப்பாவும் வந்து இன்றைக்கும் இந்த தவமாய் தவம் இருந்து படம் பார்த்தா நான்லாம் அழுதுருவேன். எத்தனை வாட்டி பார்த்தாலும் அந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அழுக வந்துடும். ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ள பெத்தாங்களே அது யாரு எங்கள் அப்பா, பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி, நிலா வாங்கி தரரே நடவண்டி ஓட்டி. அந்த நடவண்டி ஓட்டின்றது வந்து நானும் எங்கள் அப்பாவும் வந்து இந்த சைக்கிளில் முக்காப்படல் போட்டு, அப்போ வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் எங்களுக்கு. எங்கள் அப்பா வந்து சைக்கிள் ஓட்டுவார். ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது, ஏன்னா அப்போது பயங்கர வெயில் மழை எல்லாமே இருக்கும் அந்த சைடில். அப்போ எனக்கு முன்னாடி வந்து அந்த குரங்கு படல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி குரங்கு படல் போட்டு 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 நானும் அப்பா கால் வலிக்கும் போது, அதே மேம்பாலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அந்த பெடல் போட்டு அப்போ வியாபாரம் பண்ணோம். அப்போது எங்களுடைய அத்தை வந்து அந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க மூலிமா எங்களுக்கு வந்து இந்த அப்பளம் முறுக்கு பிஸ்கெட் இதெல்லாம் விற்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்பா வந்து என்ன சொல்லுவார், ஒரு ஃப்ளாட்டு சென்னையில் அப்போ தான் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய பார்த்திங்கன்னா இந்த அண்ணா நகர் சைட்லலாம் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். சில இடங்களில் நாயெல்லாம் துரத்தும் என்னை அந்த வியாபாரங்கள் பண்ண போகும்பொழுது. எங்கள் அப்பா வெளியில் உட்காந்துக்குவார். ஒரு வாட்டி நான் மேலே போய் ஏறிட்டு வந்து 2 பைக்கெட்டு தூக்கிட்டு அப்பளம் முறுக்கெலாம் ஏற்றிட்டு போவேன். ரிட்டன் கீழே இறங்கிட்டு வரும்பொழுது, மன என்னடா அப்படின்னுவார். அப்பா 2 அப்படின்னேன். சக்ஸஸ், அடுத்து போ அப்படின்வார். அப்படியே ஒரு 100 பாக்கெட் இருக்கும், இந்த பாக்கெட்டில் ஒரு 50 பாக்கெட், இந்த பக்கெட்டில் ஒரு 50 பாக்கெட் இருக்கும். இப்படியே அந்த ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் ஏறி இதில் சில பேர் வந்து வசதி படைத்தவர்கள் மூஞ்சி அடித்த மாதிரி துரத்துவாங்க. சில பேர் வந்து செருப்பை திருடிட்டேன்னு சட்டையை பிடிச்சி இழுப்பாங்க, நீ தானே செருப்பு திருடின போன வாரம் அப்படின்வாங்க. ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு விதமான அனுபவம் கிடச்சிது. இப்போ நான் சொன்னேன், சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டில் கஷ்டப்படுறோம், அதனால் நாங்கள் வந்து வியாபாரம் பண்ணி உழைச்சி தான் சாப்பிட்றோம், திருடி சாப்பிடல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் தாண்டி அப்புறம் அந்த செக்யூரிட்டிஸ்லாம் வந்து எங்களை பார்த்து அமுச்சு இனிமேல் இங்கே வரக்கூடாது. அப்புறம் அதில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, அவர் ரெகுலராக வந்துட்டுருக்கவங்க, அந்த குட்டி பையன் வந்து இந்த நல்ல படிக்கிற வயசில் வந்து வேலை பார்க்குறான், ஸோ அவனுக்கு என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி குத்தத்தை சுமத்தாதீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நிறைய நல்ல மனிதர்களே நம்ம சந்தித்தோம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை வந்து அனுபவம் கிடச்சிது. எங்கள் அப்பா வந்து என்னென்னா ப்ராக்டிக்கலாக விடுவார் எல்லா இடத்துலையுமே. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் போய் அந்த வியாபாரங்களை பண்ணி அந்த 3 வேளை உணவை நாங்கள் முழுமையாக சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 ஆண்டுகள் ஆச்சு.
ஏன்னா அந்த 4 ஆண்டுகள் தான் ஒரு வேளை தான் சாப்பிடுவோம். மதியம் இருக்குமா, காலையில் இருக்குமா, திடீர்னு நைட் இருக்குமான்னு தெரியாது. மெயினாக எங்கள் அம்மா வந்து அப்போது வீட்டு வேலைகள்லாம் செஞ்சு குழந்தைக்கு என் தங்கச்சிக்கு பசி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ எங்களுக்கு நான் கொஞ்சம் வளர்ந்த பையனால் ஒரு 9-10 வயசுனால எனக்கு வந்து என்னென்னா எங்கள் அப்பா கூட போகும்போது அப்படியே டீ சாப்பிட்றது, அவர் கூட அந்த கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிறதுக்கு அதை பழக்கப்படுத்தினார். ஒவ்வொரு நாளும் எனக்கு வந்து எப்படின்னா இது ஃபஸ்ட்டு வந்து யதார்த்த வாழ்க்கையை வந்து புரிய வச்சார். அப்போது ஒரு வாய்ப்பு கிடைக்கிது, நடிகனாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது எங்கள் அப்பா சொல்கிறாரு, சினிமா மேலே விழுந்த வெறுப்பில் எனக்கும் வாய்ப்பில்லை, அப்பாவும் சரியாக யூஸ் பண்ணிக்கல, நானும் யூஸ் பண்ணிக்கல, நீயும் வேணாம், படித்து ஏதாவது முன்னேறதுக்கு வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது எங்கள் அம்மா தான் வந்து புஷ் பண்ணி நீ திருப்பி சினிமாவில் வந்து நடிக்க வரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து எங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க. அப்போ ஃபோர்ஸ் பண்ணும்போது எனக்கு அதை பற்றிலாம் அப்போ தெரியாது. வாய்ப்பு கிடச்சிருக்கு, போய் நடிப்போம் அப்படின்னே திருப்பி குடும்பத்தோடு போய் அந்த தயாரிப்பாளருக்கு நன்றியை சொல்லி முதல் படம் வடிவேலன் பையனாக நான் நடிக்கிறேன், கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை. அப்போது அந்த நேரத்தில் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பாலுமந்திர சாருடைய கதை நேரம், மெட்ராஸ் டாக்கீஸ் மணிரத்னம் சாருடைய புன்னகை பஞ்சவர்ணம், அப்போ தான் வந்து பஞ்சவர்ணம் ஷூட்டிங் அப்போ தான் நான் சென்னையை விட்டு தனியாக போகிறேன். முதல் முறையாக ஒரு அவுடோர் படப்பிடிப்புக்கு அப்பா இல்லாமல் வெளியே போகிறேன். போகும்பொழுது இதுக்கிடையில் ஒரு 2 வருஷம் நிறைய வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிட்டே இருப்போம். அப்பா தெரிஞ்ச நடிகர்கள், இசையமைப்பாளர்கள் எல்லாரையுமே பார்ப்போம். அந்த வாய்ப்புகள் வந்து எனக்கு முழுமையாக கிடச்சிதானா கிடைக்கல, போராட்டம் தான் இருக்குது திருப்பி. அப்புறம் என்ன பண்ணுவேன், காலையில் ஸ்கூலுக்கு போவேன், திருப்பி சாயந்தரம் வந்து வியாபாரம் பண்ணுவேன், திருப்பி அந்த சனி ஞாயிறில் போய் வாய்ப்பு தேட ஆரம்பிப்போம். ஸோ அந்த டைம் அந்த படிப்பு படிச்சுட்டு இருந்தனால ஒய்எம்சி ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தது. அப்போது அந்த மாதிரி பயணத்தை ஒவ்வொரு தடவையும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது சினிமா வந்து எனக்கு முழுமையாக புரிய வச்சது அப்பாவுடைய கஷ்டம். எங்கள் அப்பா வந்து ஒரு இசையமைப்பாளர் ஆகணும்னு நினச்சார், ஒரு நாடகத்துறையில் நடிச்சிட்டு இருந்தனால ஒரு நடிகனாகவும் ஆகணும்னு நினச்சார், ஒரு பன்முக திறமை எப்பயுமே பண்ணணும்னு செய்யணும்னு நினச்சிருந்தார். பட் அவருடைய தீய பழக்க வழக்கங்கள், ஸ்மோக்கிங் ஹேபிட்டு, ட்ரிங்கிங் ஹேபிட்லாம் இருந்தது. அவருடைய உடல்நிலையை வந்து அந்த நேரங்களில் கொஞ்சம் ரொம்பவே பாதிக்கப்பட வச்சுது. ஸோ இப்போ நான் வந்து ஆட்டோகிராஃப் அப்படின்னு ஒரு படம், உன்னை சரணந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த 2 படம் நான் அந்த பண்ணிகிட்டு இருந்த டைமு. ஸோ சமுத்திரக்கனியன் மூலிமா அந்த படம் வாய்ப்பு எனக்கு கிடைக்கிது. அப்போ முதல் முறையாக வெளியில் போகும்போது ஆட்டோகிராஃப் ஃபஸ்ட்டு பெரிய ஹிட் எனக்கு. அப்போது அந்த படத்தை பார்த்துட்டு ஒருத்தவங்க வெளியே வரும்பொழுது, இந்த பையன் தானே அந்த பையன், இந்த சின்ன பையன் சேரன் சின்ன வயசு நடிக்கிறான் இவன் தானே அவன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா அவனுடைய முகத்தை பார்க்கும்பொழுது அவர் தான் ஜெயித்த மாதிரி அவர் பயங்கர ஹாப்பி ஆகிட்டு இருந்தார். என் பிள்ளை ஜெயிச்சிட்டான், என் பிள்ளை சினிமாவில் தெரிகிற அளவுக்கு வந்துட்டான் அப்படின்னு அந்த ஒரு மொமெண்ட்டே போகிறவங்க வரவங்களாம் அந்த ஆட்டோகிராஃபில் வந்து எனக்கு சொன்னாங்க. சேரன் எனக்கு வந்து அந்த நேரத்தில் நன்றியை சொல்லிவிட்டு ஒவ்வொரு அந்த முதல் படி எங்கள் அப்பாவுடைய சந்தாடே, நீ நடிகை நான் ஜெயிச்சிரோடா, என்னைக்காவது இன்றைக்கி மக்கள் உன்னை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீ கண்டிப்பாக ஒரு இடத்துல தெரிகிற இடத்துல வந்து நிற்ப, அது போதும்டா நம்ம பரம்பரைக்கு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த ஒரு முயற்சி தொடர்ந்து எங்கள் அப்பா இருக்கிற காலகட்டங்களில் நான் நடிக்கிறதை பார்த்து, அப்போ உன்னை சரணந்தேன், லீ, முருகா, பாபாவில் வந்து ரஜினி சார் சின்ன வயசாக நடித்தது, கூட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தது எல்லாம் பார்த்து அவர் ஒரு நாளும் பூரிச்சிக்கிட்டே இருப்பார். அப்புறம் கரெக்டாக அந்த 2004 அந்த டைமில் வந்து அப்பாவினுடைய உடல்நிலை வந்து நாங்கள் ஒரு விழா வந்து காமராஜர் அரங்கத்தில் வச்சுருந்தோம், இசை சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்காக வச்சுருந்தோம். அப்போ அவர் உடல்நிலை வந்து லேட்டராக தெரிய ஆரம்பிச்சு அவருக்கு ஒரு லங் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லங் கேன்சர் இருக்குதுன்னு சொன்னோன்னே முதல் வந்து டாக்டர் உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம், ஏன்னா நான் தான் போகிறேன், அப்பா கூட யாரும் இல்லை, முதல் முறையாக உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிற ஒரே விஷயம், வேறு யாரும் பெரியவங்க இல்லையாப்பா அப்படின்னாங்க. இல்லை அங்கிள் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், நானே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உங்கள் அப்பாவுக்கு வந்து லங் கேன்சர் வந்திருக்கு. சரி, எதனால் வந்திருக்கு கேன்சர்னால் அப்போ என்ன? அவர் சொல்லும்போது ஏதோ ஒரு சின்ன டிசீஸ்ன்னு நினச்ச போது அவர் சொன்னது நுரையீரல் புற்றுநோய் வந்திருக்கு. இது வந்து இன்னும் அவர் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு, எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல. ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு, சரி சரியாக மெடிசன்லாம் சாப்பிட்டா சரியாயிடுமே அப்படின்ற அந்த நினைப்பு இருக்கும் பொழுது, இன்னும் 6 மாதம் தான் உயிரோடு இருப்பார் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னோன்னே நான் ஒரே அழுக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எல்லாமே எங்கள் அப்பா தான், அடுத்த ஒரு 6 மாதம் தான் உயிரோடு இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆக போகுது, என்னுடைய அடுத்து என்ன, எங்கள் அம்மா கிட்ட சொல்லாமல் வேணாமல் டாக்டர்கிட்ட கேட்குறேன், அம்மா கிட்ட சொல்லலாம். அம்மா சொன்னால் அவங்க எப்படி வருத்தப்படுவாங்கன்னு. அப்பாக்கிட்டையும் சொல்ல முடியல, ஏன்னா டாக்டர் அப்பா வெளியே வச்சுட்டாங்க, உட்கார வச்சுட்டு பையன்கிட்ட பேச. அப்பா கேட்குறாரு என்னென்னா, இல்லைப்பா அந்த நெஞ்சுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கான், அந்த கட்டியை வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டா சரியாயிடும், ஒரு 6 மாதத்தில் சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு
எனக்கு தெரிஞ்ச அப்போ சுகாஸ்ரீ மேடம் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அப்போல்லாம் அவங்க பழக்கம் எஸ்பிபி சரண் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த மனிதர்கள் சினிமாவில் திரையுலகத்தில். சிவகுமார் ஐயா வந்து அப்போ என் தங்கச்சிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரி நிறைய பேர் நான் பிரபலங்கள் சமுத்திரகனி அண்ணன் வந்து ஏதாவது நான் உதவி செய்கிறது, இப்படி நிறைய திரைப்பிரபலங்கள் எனக்கு திரை குடும்பம் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்போ சுகாசி மேடம் கிட்ட போய் இந்த விஷயத்தை அவங்க சொல்லும் பொழுது பிஐ மூலிமா அவங்கக்கிட்ட இருக்கிற அடையார் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் சொல்லி இதை இன்னும் ஏதாவது க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. ஃபைனல் எல்லாத்திட்டையும் போகும்போதும் காலங்கள் தாழ்த்திட்டே இருக்கே தவிர கடந்துக்கிட்டே இருக்கே தவிர எங்களால் பண்ண. அப்போ நான் வந்து நானும் என் தங்கச்சியும் பாட்டு பாடிட்டுருப்போம். மாத்திரை வாங்க கூட காசு இருக்காது. ராயப்பேட்டையில் தான் வந்து அப்பா மெடிக்கல் நல்லா பார்த்தாங்க ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் சில மெடிசன்ஸ் வந்து அங்கே கிடைக்காது. அதனால் வெளியில் வாங்கி ஒரு நாளைக்கு 700 1000 அந்த மெடிசன் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ நான் கச்சேரி போய் பாடி நானும் என் தங்கச்சியும் பாடி சம்பாரித்து அந்த மெடிசன்ஸை வாங்கி காலங்களை கடத்திட்டு வந்தோம். 2005 அவர் வந்து தவறாரு. அது வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து திடீர்னு கடைசி இறுதி மூச்சு. அது வந்து என் மேலே தான் உயிர் போகுது. அந்த உயிர் போனது நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட போகிறேன். கண் பிளிங்க் ஆகிட்டே இருந்தது. ஸோ என் தங்கச்சி அம்மாவெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நல்லா நோட்டிஃபை பண்ணேன். அந்த உயிர் அது ஏங்கிக்கிட்டே இருந்திருக்கு. அதாவது இந்த கடந்து போகும்போது நம்ம செய்த தவறுகள், ஏன்னா இறக்கிறதுக்கு நாள் முன்னாடி வரைக்கும் ஏதோ மறைக்கிறான் பிள்ளை. அப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு நான் ஷேவிங்லாம் பண்ணி விட்டு அவரை அழகுப்படுத்தி அந்த இறுதியான நேரங்களில் அவர் ரொம்ப அழகாக எனக்கே எங்கள் அப்பாவை ரொம்ப பூரித்து பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நாள் எங்கள் அம்மா கேட்கும்போது இப்படி உடம்பை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கே எங்களை விட்டோம்னா, உனக்கு தான் 2 கோடி சொத்து விட்டு போகிறேன்ல, அவங்க பார்த்துக்குவாங்க, நீ ஏன் கவலைப்படுற, நான் போனாலும் உன்னை அவங்க பார்த்துக்குவாங்கன்னு எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்ல, நான் சொல்ல முடியாமல் தவிக்க. அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து என்கிட்ட அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது சொல்கிறாரு, டேய் அம்மாவையும் தங்கச்சி நீ தான் பார்த்துக்கணும், எல்லாமே உனக்கு கற்றுக் கொடுத்துட்டேன், இனிமேல் நீ தான் பார்த்துக்கணும், வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது, எப்படி ஒருத்தவங்களோட பேசுகிறது எல்லாமே உனக்கு தெரியும், நீ தான் பார்த்துக்கணும்னு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்கிறார். தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அப்போ அந்த உயிர் வந்து கடைசி நேரத்தில் போனதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி ஐயோ அவருக்கு செய்ய முடிய நினச்ச ஆசைப்பட்ட விஷயங்கள், அவர் சினிமாவில் நம்ம வரணும், இப்போ காரில் போகணுன்னு ஆசைப்படுவார், சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவார், ஃப்ளைட்டில் நீ போகடா, நான் போகாத ஊர் லண்டன், எல்லா ஊர்களுக்கும் வந்து நீ வெளிநாடுகளுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லுவார். எங்கள் அப்பாவுடைய வார்த்தைகள் ஒன்று வந்து இன்றைக்கி நடைமுறை எனக்கு நடந்துருச்சு. ஸோ அப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து சினிமாவில் எனக்கு நான் பார்த்துட்டு வரேன். இந்த கலைத்தாய் இருக்கக்கூடிய நிறைய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருமே எனக்கு ஏதோ ஒரு வழியில் வாய்ப்புகளை கொடுத்து அந்த கனவுகளை, அதாவது எங்கள் அப்பாவுடைய கனவை இப்போ என் மூலிமா ஒரு வெற்றியை தேடி கொடுத்து ஒரு இடத்துக்கு பிளாக் பண்ணின்னு சொன்னால் தெரிய இடத்துக்கு வந்து என்னை நிப்பாட்டியிருக்காங்க. இனி அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்ந்து போகிறதுக்கு அந்த ஆசீர்வாதம் இப்போ தொடர்ந்து படங்கள் ரிலீஸ் ஆகி நான் அவருடைய கனவை நான் அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த போராட்டங்கள் இன்னும் இருக்குது. என்னென்னா அன்றைக்கி இருக்க போராட்டங்கள் வெறும் சைக்கிளில் நம்ம போய் அலைஞ்சு திரிஞ்சு வாய்ப்புகள் தேடுவோம். இன்றைக்கி ஏசியில் இருக்கிறோம், கார் இருக்குது, எல்லாம் இருந்தாலுமே அந்த போராட்டங்கள் எப்பயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா திரையில் வெளியில் பார்க்குற விஷயங்கள் வேறு, உள்ளே அந்த களத்துக்குள்ளே இருந்து போராடுறது வேறு. இங்கே ஒருத்தருடைய ஆதரவு இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு நகலவே முடியாது. அப்படி தான் இன்றைக்கி திரையுலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா திறமைகள் இருந்தாலும் நிறைய திறமைசாலிகள் வெளியில் தெரியப்படுறதில்ல. ஸோ அது நிறைய காரணங்கள் இருக்கும். அப்படி எங்கள் அப்பாவுடைய ஒரு விஷயத்தை எங்கள் அப்பா ஒரே விஷயம் சொல்லுவார், உனக்கு எப்பயுமே ஒரு திறமை இருக்குது, நீ யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழாத, அந்த திறமையை நம்பி வாழ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவார். யாராவது ஒரு ப்ரொடியூசர்ஸ்ட்டை போய் உட்காந்து பேசும்போது நம்மளை ரொம்ப டிகிரேட் பண்ணுவாங்க சில நேரத்தில். அப்போலாம் பண்ணும்போது எங்கள் அப்பா பக்கத்தில் இருந்து ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி இப்படி பேசு, அதை அப்படி பேசு, இந்த இடத்துல இதை பேசு, அதை பேசுனா அவர் ஏதோ பக்கத்தில் இருக்கும், பார்த்தா பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு ஒவ்வொரு நாளும் வந்து இன்றைக்கும் சில நேரங்களில் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டுருக்கோம், ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட்டு. அந்த ஆக்சிடெண்ட் அப்போ நான் யோகி பாபண்ணே, அப்புறம் மில்கான்னு ஒரு ஃப்ரெண்டு, அப்புறம் இன்னொரு டிரைவர், ஒரு 140 கிலோமீட்டர் ஸ்பீடு. நான் தூங்கிட்டேன், அசதியில் தூங்கிட்டேன். பாபண்ணன் தான் முன்னாடி உட்காந்துருக்கு, பின்னாடி வந்து இன்னொரு டைரக்டர் நானும் உட்காந்துருக்கேன். நான் சொன்னேன் ஷூட்டிங் போயிட்டுருக்கேன். இப்போ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாருமே வெளியில் போகும்பொழுது இந்த இன்சிடெண்ட் வந்து மறக்கவே முடியாது. அது சும்மா ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன். டிரைவர் நல்லா ஸ்பீடாக ஓட்டியிருக்காரு, ஒரு 140 கிலோமீட்டர் ஸ்பீடு வேகம். திடீர்னு எனக்கு டே லிங்கேஷ் எந்திரா, டே வண்டி இடிக்க போகிறாடா, எந்திரா டே அப்படின்றாரு. என்னப்பா வா சும்மா இருப்பா அப்படின்னு டப்புன்னு முழிச்சு பார்த்தா வண்டியோட வேகம் வந்து 140 கிலோமீட்டர் ஸ்பீடு. முன்னாடி ஒரு கம்பி வச்ச லாரி செம்ம ஸ்பீடில் போகுது. பாபன் தூங்கி இருக்குது, பக்கத்தில் டிரைவர் டே நிப்பாட்டா, டிரைவர் நிப்பாட்டுறாங்க, டக்குன்னு பிரேக் அடிச்சு அந்த வண்டி கிட்ட போகும்போது அந்த வண்டி 40 கிலோமீட்டர் ஸ்பீடு அந்த கம்பி வச்ச வண்டி போயிட்டே இருக்குது.
சடனாக அந்த கம்பியிலேருந்து முன்னாடி பிரேக் அடித்து எட்ஜில் நிற்கிறோம். எல்லோரும் போய் அந்த காரில் அடித்து முட்டி எழுந்திரிச்சு நிற்கிறோம். ஒரு 2 நிமிஷம் யாருக்குமே, ஏன்னா அந்த ஸ்பாட் அவுட் ஆக வேண்டியது. எங்கள் அப்பாவுடைய ஃபோட்டோ வந்து காரில் வச்சுருப்பேன். ஸோ அந்த ஆத்மா வந்து நம்மளை எப்படி பின்தொடருது. அப்புறம் இந்த திரைத்துறைக்கு நான் ஏன் வந்து நடிக்கணும், நான் ஏதாவது வியாபாரம் பண்ண போயிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தொழிலுக்கு போயிருக்கலாம். அப்படின்னும் போது அதுக்கான காரணங்கள் ஒரு 2 தலைமுறைகளுடைய கனவு வந்து ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சிருக்கு. ஸோ அப்போ அதை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது தான் ஒரு டெடிகேட்டிவாக இந்த சினிமாவில் நானும் ஏதாவது ஒன்று செய்யணும், பெருசாக சாதிக்கணும், அவங்களுடைய கனவுகளை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு அப்பாவை கனவை நோக்கி நான் பயணித்து வந்துட்டு இருந்தேன். இப்பயும் அந்த நோக்கி வந்துட்டுருக்கேன். இதில் இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள். ஒரு பேர் வந்து தன்வேல் லிங்கம். அது இந்த குலசாமி வழிபாடுகளில் அப்படி தான் தலைப்பிள்ளைக்கு லிங்கன்னு பேர் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தன்வேல் லிங்கம். தம்பி வா. அடுத்து வந்து மகிழினின்னு எனக்கு இன்னொரு பொண்ணு 2.5 வயசு. இவர் வந்து 5th படிக்கிறாரு. ஸோ இவரை வந்து பிறக்கும் பொழுது எனக்கு எங்கள் அப்பா வரணும், எங்கள் அப்பா வந்து எனக்கு பிள்ளையாக வரணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். அதுதான் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அந்த கனவு. நான் மட்டும் ஸ்பெஷலாக நினைக்கிறது கிடையாது. அப்பா நேசிக்கிற எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு குழந்தை வரும்போது எங்கள் அப்பா வரமாட்டாங்களா, ஏன்னா அப்போ அப்பா இல்லை அப்படின்ற ஒரு இருக்கும்போது எங்கள் அப்பா நான் வரணும், அது அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த பிறப்பு நேரத்தில் அந்த ஆன்மா வந்து உள்ளே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி அதுதான் இவரை நான் பார்க்குறேன். என்னுடைய சின்ன வயசு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா அப்படியே இருப்பார் தன்வேல் லிங்கம். ஸோ ஓரளவு என்னையோட கொஞ்சம் கலராக இருப்பார். ஸோ அப்படி தான் இவருடைய வளர்ச்சிகளில், இவருடைய செயல்களில் நான் எங்கள் அப்பாவை நான் உணர்கிறேன். அதாவது எங்கள் அப்பா என்னை விட்டு போகலை, எங்கேயுமே போகலை. அப்பாவை நேசிக்கிற எல்லாருக்கும் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை, வாழ்க்கையை, பயணத்தை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணியில் அந்த பெரியவங்க நம்ம நேசிக்கிற அப்பா வந்து எல்லாருக்கும் அப்படி ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. எனக்கு என்னுடைய செல்லம்மா வந்து இங்கே நிற்கிறாங்க. அடுத்து என்னுடைய பொண்ணு மகிழினி, அவங்க இன்றைக்கி வரல. அதுக்கு பதிலாக என் தங்கச்சி குழந்தை வந்திருக்காங்க. தங்கச்சி கீழே இருக்கிறனால தங்கச்சி குழந்தை சக்தி. 2 பேருக்கும், ஏன்னா என் தங்கச்சியை வந்து இப்போ இப்படியே தான் இருப்பாங்க சின்ன வயசில். சக்தி, எல்லோரும் வணக்கம் சொல்லிவிடுங்க ஃபஸ்ட்டு. வணக்கம். ஸோ அதனால் இவங்க, அதாவது நம்ம வந்து முன்னோர்களை நம்ம நேசிக்கும் போது அவங்களுடைய முழு அனுகிரகம் வந்து இவங்க வழியில் நம்ம பார்க்கலாம். எல்லோருமே அப்படி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிறனால தான் கடவுள் எங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட்டு. இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்குது, அவர் பேர் சஷ்டிக்கு. ஸோ மாப்பிள்ளை ஸ்ரீகார்த்திகேயன். எல்லாருமே ஒரு அருமையான குடும்பம். இப்போ எனக்கு வந்து என்னுடைய மனைவி உமேஸ்வரி, எங்கள் அம்மா மீனாட்சி, எல்லாருமே வந்து ஒரு ஃபுல் ஃபேமிலியாகவே இருக்கிறோம். இப்போ இனி வந்து அவருடைய கனவை நோக்கி நான் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. அதுக்கு திரையில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களும் ஒரு ஆதரவாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து ஒருவேளை இப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டைமில் வந்து அந்த கனவை கண்டினியூ பண்ண முடியலன்னும் போது நான் அதை தொடர்ந்தேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கையை என் பிள்ளை கொடுத்துட்டான் அப்படின்னு தான் நான் சொல்லணும். என்னுடைய அன்பை விதைக்கிறதுக்கு என்னுடைய பையன் இருக்கிறாரு. ஸோ அதனால் எல்லாருடைய ஆசையோடையும் எங்கள் அப்பா எப்பயுமே எங்களுக்கு கூட இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மாதிரி அப்பாவை நேசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக அவங்க இந்த உலகத்தில் இல்லைனாலும் என்றைக்குமே உங்களோட உள்ளத்தில் இருப்பாங்க. அவங்கள நினச்சிக்கிட்டே இருங்க, நேசிச்சுக்கிட்டே இருங்க. எல்லாமே அவங்களுக்கு நன்மை தான் நடக்கும். ஏன்னா இப்போது இந்த ஷோவுக்கு வர முன்னாடி கூட நான் எங்கள் அப்பாவை நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த மொபைல் ஃபோனில் அந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்கள நினச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா பெற்றவங்க இல்லாமல் நம்ம கிடையாது. நம்ம செய்கிற தொழிலாக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய வருமானமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கான, இப்போ நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒரு நினைவு நாள் வரும்பொழுது எங்கள் அப்பாவுக்கு செய்ய முடியாதெல்லாம் நினச்சி இன்னொருத்தருக்கு செஞ்சிட்ருப்பேன். அப்படி தான். ஸோ அதனால் அந்த நினைவு அவங்கள நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். உங்களுடைய சந்ததிகளும் நல்லபடியாக இருக்கணும், எங்களுடைய சந்ததியும் நல்லா இருக்கணும் இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த பிஹைண்ட் வுட்ஸ் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அன்புள்ள அப்பாவிற்கு தொடர்ந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பிஹைண்ட் வுட்ஸ் வழங்கும் அன்புள்ள அப்பா டைட்டில் ஸ்பான்சர் சிம்ஸ் அலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த் மற்றும் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சென்னை சம்ருதா ஏவியேஷன் நர்சிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஈஸியாக படிக்கலாம் சேலரியோட. மஞ்சு குரூப், ஐ ஸ்பாட் இன்டெலிஜென்ட் பிளாட்ஸ் ஆஃப் கோவை சவுத், ஐடி காரிடர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 9.9 lakhs. டேனிஷ் அஹ்மத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தாம்பரம், சென்னை, a school of intellectual powerhouse. Sims Hello Doctor and Grand Royal Tours presents Behind Odds வழங்கும் அன்புள்ள அப்பா.
Powered by Chennai Samatha Aviation, Nursing, Hotel Management, Manju Groups, Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai.